இன்னைக்கு நாட்டில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது தான். இத்தனை பேர் காடு வெட்டியார் விசுவாசி இருக்கீங்க அப்படின்னா செயல்லையும் அந்த விசுவாசத்தை காட்டணும். நாங்கள் காடு வெட்டியார் விசுவாசின்னு டிஷர்ட்டில் அப்பா ஃபோட்டோவை மட்டும் போட்டுக்கிட்டு சுற்றக்கூடாது. அதே சமயம் நம்ம பொண்ணுங்கள்ட்ட ஒருத்தன் பிரச்சனை அடித்து உரிங்க, கட்டி வச்சு தோலை உரிங்க பேசிப்போம். எதாக இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் பார்த்துப்போம். ஆனால் பொண்ணுங்கள்ட்ட ஒருத்தனும் வந்து சீண்டக்கூடாது. பொண்ணுங்கள்ட்ட ஒரு பிரச்சனையும் ஒருத்தனும் வச்சுக்கக்கூடாது. அதை மீறி எவனாவது பிரச்சனை பண்ணுறா பொண்ணுங்கள்ட்ட அப்படின்னா வெட்டுங்க, நான் கேஸை பார்க்குறேன், உங்களுக்காக நான் கேஸை பார்க்குறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. தலைவர் விசுவாசி, காடு வெட்டியார் விசுவாசி அப்படின்னு சொல்கிறோன்னா அது பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, போடுற டிஷர்ட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம செயல்லையும் இருக்கணும், நம்ம எண்ணத்துலையும் மனசுலையும் காடு வெட்டியார் கலந்துருக்கணும். அதனால் அந்த பெண்கள்ன்ற பாதுகாப்பு விஷயத்தை மட்டும் விடக்கூடாது. இன்றைக்கி பெண்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம நாடும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இப்போ திரௌபதி மாதிரி, அம்மன் மாதிரி நிறைய சாமியாக கும்பிட்றோம் பெண்களை. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணியை வந்து துன்புறுத்தக்கூடாது யாரும். அதை வந்து காடு வெட்டியார் விசுவாசியான நீங்கள் எல்லாரும் வந்து அதை பார்த்துக்கணும். நம்ம அக்கா தங்கச்சி தான் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருந்தால் மட்டும்தான் பெண்களை நம்ம காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி ஒரு பெண்ணு நல்லா இருந்ததுன்னா ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, ஒரு குலமே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆம்பளை நல்லா இருந்தாருன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளை குட்டி மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பெண் நல்லா இருந்ததுன்னா அந்த குலமே நல்லா இருக்கும். அதுதான் நல்ல ஒரு இதுக்கு தலைவனுக்கு ஒரு தலைவனுக்கு வந்து அழகு. காடு வெட்டியார் சொல்லி கொடுத்துட்டு போனது அதுதான். யாருக்கிட்டையும் நம்ம அனாவசியமாக போய் வம்பும்